வியாபாரம் பார்த்து காலை பொத்தலாக தட்டும், அந்த இடத்துல கல்ல பண்ணியும் மாட்டோம். அதான் எலி பூச்சின்னு இருக்குது. அவங்க எலி பூச்சின்னா நாங்கள் எலி நின்னுவோம். இலி ஆமாம், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல கொடுப்பாங்க. அது பெரிய பெரிய ஹோட்டலில் தூண்டி ஹோட்டல் இருக்குதா, அதில் தான் கொடுத்துன்னு இருந்தேன் நான். 1 கிலோ 150 ரூபான்னு வாங்குவாங்க. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும் 1 கிலோ பிடிக்கிறது? 1 கிலோ குறிப்பிட்ட நேரம் தான். நம்ம கிட்ட மாடிச்சுன்னா சேர்த்து கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிடலாம். லாங்கில் ஆப்பிட்டா ரொம்ப நேரம் ஆகிடும். பிடிக்கிறதுக்கு நேரம் ஆகிடும். லாங்காக போனோம். கிட்ட இருந்தால் வெடுக்கட்டுன்னு எடுத்துக்கிறோம் போய். கொஞ்சம் இல்லைன்னா எட்டு தள்ளி சாப்பிடும். கொஞ்சம் தள்ளி போடுவோம். 4 கை 5 கை அட்டை தள்ளி போய் சாப்பிடும். அது குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்கள் தெரியும், இடம் தெரியும், இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்காதுன்னு. ஆமாம், அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? முனை கொடுக்கும் தண்ணி. அந்தாண்டு பள்ளமாக இருக்கும், இந்தாண்டு பள்ளமாக இருக்கும், நடுப்பாது தரையாக இருக்கும். அந்த தரை மேலே தான் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. பள்ளத்துலலாம் சரியாக பிடிக்க முடியாது. காலை தூக்கி அடிக்கும், கும்மில் அடிக்கும். இன்னைக்கு காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? நானா காலையில் வருஷத்துல மணி ஒரு 8 இருக்கும். அதான் பிடிச்சிட்டேன். இப்போ பிடிச்சது எவ்வளோக்கு போகும்? நீங்கள் நான் வச்சிருந்தா ஒரு பீஸ் 2 ரூபா. 2 ரூபானா அவங்க இதில் வாங்குவாங்க, இந்த கடைக்கு வாங்குவாங்க, பீச்சில் கடை போடுறவங்க. அவங்க உங்களுக்கு வந்து 10 தான் 100 ரூபா கொடுப்பாங்க கப்பில். அவ்வளோ கப்பில் நாங்கள் வந்து 2 ரூபா தான் கொடுப்போம், 1. அவ்வளோதான். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், சுமார் நேரம் தான் பிடிக்க முடியும். வலைக்கு போயிட்டா மீன் பிடிக்க போயிட்டுன்னா அந்த வலையெல்லாம் எடுத்து போகிறதுக்கு நேரம் ஆகிடும். அதாவது டைம் ஆகிடும், வர முடியாது. தண்ணி வந்துட்டா பிடிக்க முடியாது. மீன் மார்க்கெட்லாம் இது நிறையா தெரியுது இல்லையே, கொஞ்சம் செலக்டிவாக நிறைய பேர் பிடிக்க மாட்டாங்களா? அது இந்த இதுக்கு தான் பிடிக்கும், கடை போட்ட அப்புறம் தான் பிடிச்சோம். அதுக்கு முன்னே பிடிக்க மாட்டோம். சாப்பிட்றது தான் நாங்கள் பிடிப்போம். உங்களுக்கு மட்டும் பிடிச்சிக்கிங்க? ஆமாம், நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அளவு வரப்பாக இருந்தால் போக மாட்டோம்ல, அப்போ பிடிப்போம். நாங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் வீட்டுக்கு. எவ்வளோ சத்தானது இது? ஆமாம், சத்து தான். நல்ல அவர் சாப்பிட்றது வரைக்கும் தான் கேட்குறாரு, சாப்பிடாத கேட்குறாரு. அது பெசல் நகரில் இருக்கும். அங்கே ஒரு கப்பு 100 ரூபா. அங்கே அவ்வளோ தான் இருக்கும், 8 தான் இருக்கும் 100 ரூபா. எவ்வளோ நேரம் உயிரோட இருக்கும்? அது 80 நேரம் வச்சுக்கலாம். சாவாது, சட்டுன்னு சாவாது. பச்சையில் போட்டால் உப்பு போட்ட உடனே வீட்டுக்கு போட்டாலும் அதில் சேர்த்து போடும். இங்கேயே போட்டாலும் சேர்த்துடும் கொஞ்ச நேரத்தில். ஒரு பீடி நேரத்தில் சேர்த்து போடுது. அப்படி இல்லையா, நீ வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படியே உயிரோட தான் இருக்கும் இது.